நீங்கள் இன்னும் TubeTech தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன ப்ராப்ளம், என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக போட்டிருக்கிற டெம்ப்ளேட்டில் ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லிங்க் வந்து ஒர்க் ஆகல, டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ண முடியல, வேறு லிங்க் கொடுங்க, அது போலலாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்லாம் ஒரு சில கமெண்ட் நான் இங்கே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் என்ன கமெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, ஹிந்திலேயே அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகலை, வேறு லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ப்ரோ டெம்ப்ளேட் நாட் டவுன்லோடிங், டவுன்லோட் லிங்க் இஸ் நாட் ஒர்க்கிங், இது போல் நிறைய வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலர் மட்டும், ஒரு சிலர் வந்து டவுன்லோட் ஆகுதுன்னு கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ டஸ் நாட் ஒர்க்கிங், இது போல் கமெண்ட் தான் வந்து நிறைய ரீசெண்டாக போட்டிருந்த வீடியோவில் வந்து இருந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போது அந்த லிங்க்கில் இருக்கிற, அதாவது அந்த வீடியோவில் இருக்கிற லிங்க் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா, டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். லாஸ்ட்டாக நான் போட்டிருந்த டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா பேட் பாய் அப்படின்ற அந்த டெம்ப்ளேட்டு. ஸோ அந்த வீடியோ ஓப்பன் பண்ணிவிட்டேன் நம்ம சேனலில். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் போயிட்டு நான் கொடுத்துருக்கிற அந்த டவுன்லோட் லிங்க்கை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, லிங்க் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த டவுன்லோட் வெப்சைட்டுக்கு போகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பப் விண்டோ வருது, அதில் அலோ டினை கேட்குது. ஸோ நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டினை கொடுத்துட்றேன். எக்ஸ்ட்ரா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது, அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அகைன் டினை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துடுச்சு. நான் அதுலேயும் டிக் கொடுத்துட்டு கிளிக் டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டேன். இப்போது செகண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆன இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் ஓடுது, அதில் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அந்த செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கக்குள்ளே யூசி ப்ரௌசரோட ஆட் ஒன்று வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஆடு பாப்பப் விண்டோ வந்த உடனே கொடுக்காம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கேன்சல் கொடுக்குறேன். கேன்சல் கொடுத்தவொடனே எக்ஸ்ட்ரா பேஜ் வருது, அதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் கேன்சல் கொடுக்குறேன். அந்த பாப்பப் விண்டோ போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கெட் லிங்க் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே நமக்கு டவுன்லோட் பேஜ் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட் TubeTech தமிழ் 79 டெம்ப்ளேட், அந்த டெம்ப்ளேட்டோட அந்த க்ரீன் கலர் பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். யுவர் டவுன்லோட் இஸ் ஸ்டார்டிங் அப்படின்னு வருது. கீழே பாருங்கள் டவுன்லோடிங் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணணும். அதுக்காக தான் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்க சொல்லி நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக உங்களால் டவுன்லோட் பண்ணியிருக்க முடியும். ஸோ நான் கொடுக்குற லிங்க் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மெத்தடில் தான் உங்களோட மிஸ்டேக் தான் வந்து டவுன்லோட் ஆகாத காரணம். என்னோடய ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணக்குள்ளே என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோம் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதான் வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து டவுன்லோடுக்கு கூப்பிட்டு போகும். ஸோ க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ, அதாவது இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது, இதில் எப்படி பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை எப்படி லோட் பண்ணுறது, அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற Aveeplayer ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் பாட்ஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சேவ் பண்ணியிருக்கிற என்னோடய டெம்ப்ளேட்டை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை போய்ட்டு செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் இப்படி தான் இருக்கும். இதில் தான் இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ கடைசி வரையும் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ண தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் இமேஜ் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ ப்ரொவைடர் கீழே செகண்டாக இருக்கிற அந்த இமேஜ் தான். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரலில் இமேஜ் போங்க. அதில் கஸ்டம் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் எந்த பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட்டில் நான் கொடுத்துருக்கிற இமேஜ் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி கிஃப்ட் இமேஜ் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
ஓகே, அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்டர் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ கம்போசிஷன் 1ல் ஃபஸ்ட்டு இருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரல் போங்க. ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் போய்ட்டு டிக் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்து பார்டர் இமேஜ் வந்து எனேபிள் ஆகிடும். இந்த பார்டர் இமேஜ் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மெத்தடில் தான் இந்த டெம்ப்ளேட் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் செட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ண உடனே கம்போசிஷன் 1ல் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த பார்ட்டிகளை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அப்பியரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜ் அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் என்ன பார்ட்டிகல் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பார்ட்டிகள் போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் செலக்ட் பண்ணுற இந்த பார்ட்டிகளோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹார்ட் பார்ட்டிகள் தான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து ஹார்ட் பார்ட்டிகள் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பார்ட்டிகளும் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரியே தான் இருக்கும். நிறைய கலர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டெக்ஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம், பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1ல் லாஸ்ட்டாக, அதாவது கம்போசிஷன் 2க்கு மேலே ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கஸ்டம் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் போய்ட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் என்ன பிஎன்ஜி டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிஎன்ஜி டெக்ஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தெரியலனா அதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். எடிட் பண்ணுங்கள். நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை ரெடி பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த டெம்ப்ளேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட்டை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தலாம். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1க்கு மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதில் அப்பியரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் நேம் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட பேஜ் நேம் இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடி எது வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் கொடுத்துக்கலாம். இப்போது நான் அப்படியே டியூப்டெக் தமிழ் அப்படியே வச்சு நான் சேவ் கொடுத்துட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டருக்கு வெளில வந்து டெக்ஸ்ட்டெல்லாம் மூவ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற டெம்ப்ளேட் வந்து இன்ஸ்டாகிராம் சைஸில் இருக்குது. ஸோ அதனால் இந்த பார்டருக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான டெக்ஸ்ட்லாம் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான மெத்தட். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து போர்ட்ரேட் மோடில் போயிடுங்க. போர்ட்ரேட் மோடில் போயிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், கரெக்டான பொசிஷனில் எது எது இருக்குது. டியூப்டெக் தமிழ் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக அவங்களோட ஃபேஸ்க்கு நேராக, அதாவது அவங்களோட இமேஜுக்கு நேராக இருக்குது. ஸோ அதிலேருந்து தான் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இதுபோல் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோடுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் பொசிஷனில் போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற பொசிஷன் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கக்குள்ளே வேறு இடத்துல இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா போர்ட்ரேட் மோடில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ செட் பண்ணது பார்த்தீங்கன்னா பார்டருக்கு வெளில இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த இதில் பார்க்கக்குள்ளே பார்டருக்குள்ளே இருந்திருக்கும். ஸோ அதனால தான் அதுபோல் வச்சு எடிட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன சைஸில் எக்ஸ்போர்ட் கொடுக்கணும்னா 1080 வீடியோ வித்தும் வீடியோ ஹைட்டும் சேமாக கொடுக்கணும். அப்போ தான் இன்ஸ்டாகிராம் சைஸுக்கு வந்து வரும். ஸோ கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த டெம்ப்ளேட்டில் நம்ம கொடுத்துருக்க அந்த கிஃப்ட் இமேஜ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஸோ அதுக்காகவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோவோட லிங்க் அப்புறம் பிஎன்ஜி டெக்ஸ்ட்டோட லிங்க் 2 லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இமேஜை நீங்கள் கலர்ஃபுல்லாகவும் பிஎன்ஜி டெக்ஸ்ட்டும் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்